ப்ரோக்கலி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு ப்ராக்கோலி, காலிஃப்ளவர் ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். ஸோ ப்ராக்கலியை போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிச்சா குழஞ்சிடும். ஸோ இது கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் வானலி போட்டுண்டு துளியுண்டு எண்ணெய் விட்டுண்டு அந்த நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருந்த ப்ராக்கலியை போட்டு நல்லா சாட் பண்ணிக்கலாம். நம்ம பிளான்ச் பண்ணும்போது துளி உப்பு போட்டோம். இப்போ இதுக்கு ஒரு பாதி உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா சுருண்டு வதங்கினதுக்கு அப்புறமேட்டா நான் இங்கே சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுறேன். குழம்புக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே எங்கள் ஆத்துல ஒரே பொடி தான். ஸோ அந்த சாம்பார் பொடியை தூவி நான் இங்கே 1 ஸ்பூன் நல்லா கோபுரங்குள்ளே போட்டு நல்லா வறுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை வதக்கிக்கலாம். சாம்பார் பொடி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்மளோட ப்ராக்கோலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.